அவரை திருத்தவே முடியாது, திருந்தவும் மாட்டாரு. ஏன்னா எங்களை வச்சு சம்பாதிக்கிறாரு. அவங்க வந்து எங்களை பத்தி பேசி சம்பாதிக்கிறாங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அறிவு ரீதியா சொல்லுங்க. நீங்க அதை வந்து சொந்த வாழ்க்கையில கொண்டு போய் படுக்கை அறைக்கு கொண்டு போய் அப்படியெல்லாம் வந்து அது எங்களுக்கும் உதவாது. தமிழ் திரையுலகில் சமீப காலமாக மிகப்பெரிய பட்ஜெட்டில் வெளியான திரைப்படங்கள் அப்படக்குழு எதிர்பார்த்த அளவில் பெரிய வெற்றியை பெற தவறிவிட்டது. கதை, திரைக்கதை என பல காரணங்கள் இந்த தோல்விக்கு காரணமாக கூறப்பட்டாலும் திரை விமர்சகர்கள் பலரும் யூடியூபில் மிக கடுமையாக விமர்சிப்பதே இத்தோல்விக்கு காரணம் என்று பலரால் சொல்லப்பட்டு வந்தது. இந்நிலையில் தமிழ் திரையுலகின் உச்ச காமெடி நடிகராக திகழும் வடிவேலு இது தொடர்பாக தெரிவித்துள்ள கருத்து யூடியூபர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடிவேலு என்ன பேசினார், எங்கு பேசினார், அதற்கு வந்த எதிர்வினை என்ன என்பதை பார்க்கலாம். சென்னையில் நேற்று நடைபெற்ற நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய நடிகர் வடிவேலு, திரைப்பட விமர்சனம் என்ற பெயரில் 10 பேர் ஒட்டுமொத்தமாக சினிமாவையே அழித்து வருகின்றனர். சில யூடியூபர்களை போர்க்கால அடிப்படையில் உண்டு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று காட்டமாக பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், சில நடிகர்கள் தங்களின் படம் நன்றாக ஓட வேண்டும் என அவர்களின் போட்டி நடிகர்களின் படத்திற்கு யூடியூபர்கள் மூலம் எதிர்மறையான விமர்சனங்களை தர வைத்து தோல்வியட செய்கிறார்கள் என்ற கருத்தையும் முன்வைத்தார். நம்முடைய திரைக்கலைஞர்களை பற்றி தவறாக பேசி சிறிய விஷயத்தை பெரிதாக்கி விடுகிறார்கள் என்றும், தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கும் சிலரே இந்த படத்தை பற்றி அதை பற்றி பேசு என பேச வைக்கிறார்கள் என்றும் வெளிப்படையாக உடைத்து பேசியிருந்தார். 10 பேர் சேர்ந்து சினிமாவையே அழிக்க முயல்கிறார்கள். நடிகர் சங்கம் இதனை தடுக்க வேண்டும் என்று வடிவேலு பேசிய கருத்துதான் கோலிவுட் வட்டாரத்தில் தற்போது டாக்காக உள்ளது. வடிவேலுவின் கருத்துக்கு எதிராக திரை விமர்சகர்கள் தரப்பில் தங்களது கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர். தாங்கள் படம் குறித்து விமர்சனங்களை தான் முன்வைக்கிறோம், தனிப்பட்ட உள்நோக்கம் எதுவும் கிடையாது, தங்கள் மீது அவதூறு செய்ய வேண்டாம் என்று விமர்சகர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் சங்க கூட்டம் முடிந்த பின்னர் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அதன் செயலாளர் விஷாலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. விஷாலும் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை அளித்துள்ளார். வடிவேல் அண்ணன் சொல்லியிருக்காருன்னா அவர் பாதிக்கப்பட்டார் இல்லையோ, சக நடிகைகள் பாதிக்கப்பட்டாருன்னு அவர் குரல் கொடுத்திருக்காரு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவர் தான் அடுத்தது இன்னொரு வீடியோ போடுவார். அவரை திருத்தவே முடியாது, திருந்தவும் மாட்டார். ஏன்னா எங்களை வச்சு சம்பாதிக்கிறாரு அவரு. நாங்க வந்து சுயமா எங்களோட உழைப்புல சம்பாதிக்கிறோம். அவங்க வந்து எங்களை பத்தி பேசி சம்பாதிக்கிறாங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க சட்ட ரீதியா தான் பண்ண முடியும். பட் அவங்க திருத்த முடியாதுல்ல. இல்ல, விமர்சனங்கள் வரலாம். விமர்சனங்கள் தான் கலைஞனை வந்து வளர வைக்கும். அது வந்து அறிவு ரீதியா வந்து உணர்ச்சி இது இல்லாம அந்த துறையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க பேசினா அது நாங்க வளர்றதுக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து விமர்சிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் நம்ம சுத்தி நடக்குது. ஆனா திரும்பி விமர்சன சினிமா மேல அது வந்து ரொம்ப மூன்றாதாரமா வைக்கிறது தான் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அது கோபத்தையும் வர வைக்க சொல்லுது. அது உங்களுக்கு சரியானு சொல்லுங்க. முதல்ல நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அறிவு ரீதியா சொல்லுங்க. நீங்க இல்ல இன்னைக்கு இந்த படத்தை வந்து நாசர் மிக மோசமா நடிச்சாரு, அவர் ஏன் இப்படி வந்து அது அப்படி சொல்லுங்க. நீங்க அதை வந்து சொந்த வாழ்க்கையில கொண்டு போய் படுக்கை அறைக்கு கொண்டு போய் அப்படியெல்லாம் வந்து அது எங்களுக்கும் உதவாது, உங்களுக்கு உதவ என்ன. அறிவுபூர்வமான விமர்சனங்கள் நடிகர் வடிவேலுவின் இந்த கருத்துக்கு திரை விமர்சகர்கள் பலரது மத்தியில் கடும் கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் நடிகர் வடிவேலுவின் கருத்து குறித்து பிரபல திரைப்பட விமர்சகர் பிரசாந்த் ரங்கசாமியிடம் தொலைபேசியில் பேசிய போது, வடிவேல் அவர்கள் இந்த மாதிரி 10 பேர் சேர்ந்துதான் சினிமாவையே வந்து மொத்தமா அழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? 2 விஷயம் சொல்லியிருந்தாருங்க. ஒண்ணு சினிமா விமர்சனங்கள் பத்தி பேசியிருந்தாரு. இன்னொன்னு தனி மனித தாக்குதல் பண்றாங்க, தனி மனிதர்களை நடிகர்களை வந்து மோசமா வெளியில பேசுறாங்க இந்த யூடியூபர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப தனி மனிதர்களை மோசமா பேசுறது அப்படிங்கிற விஷயத்துல நான் வடிவேலன் கூட உடன்படுறேன். ஏன்னா அது சரிதான். ஏன்னா ஒரு தனி மனிதர், நடிகராகட்டும் தனி மனிதராகட்டும், அவன் தனி மனுஷன் தான், அவன் பாவம். அப்போ அவங்களுடைய அந்தரங்க விஷயங்கள்லாம் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேசி சரியா தப்பான்னு தெரியாதுக்குள்ள வந்து மக்கள் வந்து ஓ இவன் தப்பானவனோ
அப்படின்னு நிறைய நடிகர்கள் வந்து நினைச்சிருக்காங்க. அது ரொம்ப தப்பானது. அது நிச்சயமா கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது வடிவேலனை வந்து அது ஒரு எல்லை மீறிக்கு போச்சு அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட நடிகர்களோ நடிகைகளோ வழக்கம் தொடுக்கிறது கூட நியாயம்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னொன்னு பேசியிருக்காங்க என்னன்னா, அதாவது ஒரு நடிகர் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து யூடியூபர்களுக்கு இன்னொரு நடிகருடைய படத்தை ஓட விடாம செய்யறாங்க அப்படின்ட்டு. இது ஒரு பயங்கர காமெடியான ஒரு விஷயம் இது. ஏன்னா இது நடிகர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதுல யூடியூபர் எங்க வந்தா? இப்ப யூடியூபர் இல்லைன்னா பத்திரிகை கிட்ட கொடுக்குறான், பத்திரிகை இல்லைன்னா வார இதழுக்கு தர்றான், ஏதோ ஒண்ணுக்கு தந்து பணம் சொல்றான். சோ இது வந்து உங்களுக்குள்ள வந்து ஒற்றுமையின்மை அப்படிங்கறத வந்து யூடியூபர் மேல தூக்கி போடக்கூடாது இல்லைங்களா? சோ அப்போ இன்னொன்னு நடிகர்கள்ங்கிறாரு. எந்த நடிகர்? சும்மா நடிகர்னு 19 சொல்றாரு. சொல்றதுன்னு ஆகி போச்சு. எந்த நடிகர் யாருக்கு எதிராக பண்றா அப்படிங்கறது தெல்ல தெளிவா அவர் சொல்லிட்டா பிரச்சனை இல்லையே. அப்ப எப்ப எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் யூடியூபர்கள் அப்படின்னு இவங்க படம் ஓடாததுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து யூடியூபர்கள் மேல எழுதுறது. அண்ணனுடைய சமீபத்திய படங்களான மாரீசன், கேங்கர்ஸ் ரெண்டுமே ஓகே, நல்ல படங்கள் தான், டீசென்டான படங்கள். ஆனா என்ன காரணங்களாலும் அது வந்து கமர்ஷியலா பெருசா பண்ணல, தியேட்டர்ல பெரிய வசூல் ஈட்டி தரல. சோ அந்த கோவத்துல பேசுறாரோ என்னன்னு தெரியல. அது அது அவர் சரி செஞ்சுக்க வேண்டிய ஒரு பஞ்சாயத்து. அது அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 19 10 யூடியூபர்கள் போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும், இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா இவர் யார்? அவரு இந்த இந்திய அரசாங்கமா? இவர் ஒரு நடிகர், நாம யூடியூபர். இதுல வந்து இவர் மேல நான் கீழே அவர் மேலேயோ கிடையவே கிடையாது, நான் மேல அவர் கீழேயோ கிடையாது. எல்லாம் வந்து அவங்க வேலையை பாக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆணவமான பேச்சு. இதெல்லாம் மேபி ஆளுங்கட்சியுடைய சப்போர்ட் நமக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாரா என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஆணவமான பேச்சு. இல்ல சார், அவர் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாங்க எல்லாருமே. அந்த ஒரு கடுமையா தான் பண்ணுவாங்க. விமர்சனம் வந்து என்ன மயிலிறக வச்சு தடவிட்டு இருப்பாங்களா? இவர் கடுமையா விமர்சனம் பண்ணவே இல்லையா? இங்க நாகரிகமா தானே விமர்சனம் வைக்கிறாங்க. கடுமையா விமர்சனம் எதை பத்தி வைக்கிறாங்க? அவரை பத்தி வைக்கலையே, அந்த படைப்பை பத்தி வைக்கிறாங்க. அதுக்கு தான் விமர்சகர்கள் வச்சிருக்காங்க. விமர்சனங்கிறது அதுதான். அப்படியே மயிலிறகு மாதிரி பண்ணணும்னா அவரே தான் விமர்சனம் பண்ணிக்கணும், நாம் பண்ண முடியாது. இல்ல சார், நம்ம அரசியல் ரீதியா இதை வந்து நம்ம பார்க்க முடியாது. அரசியல், இது எல்லாமே அரசியல் தாங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லாமே அரசியல் தான். சினிமா வந்து பக்கா அரசியல் ஆயிடுச்சு. இன்னைக்கு வடிவேலன்னு சொல்ற அளவுக்கு வடிவேலன் எல்லாம் சரியா பண்ணிட்டாரா? நான் கேக்குறேன். அவர் சொல்ற அளவுக்கு அவர் வாழ்க்கையில வந்து அவர் தயாரிப்பாளர்கள் ஃபுல்லா இப்ப மாரீசனும் கேங்கர்ஸ் சுமாரா தான் போயிருக்கு. சம்பளத்தை விட்டு கொடுத்துருவாரா வடிவேலனை? இல்ல அடுத்தது சம்பளம் இல்லாம நடிச்சிருவாரா? மத்தவங்கள ரொம்ப தயாரிப்பாளர் அண்ணன் சொல்ற பாயிண்ட் என்ன? என் தயாரிப்பாளர் அதான பாயிண்ட் சொல்றாரு. காசு போகுது நட்டமடையுன்னு சொல்றாருல. சரி, சம்பளத்தை விட்டு கொடுத்து நடிச்சு விடுங்க இந்த 2 தயாரிப்பாளர்களுக்கும். அவங்கள வாழ வைங்க. நீங்க தான் வந்து ஒரு வாழ்க்கைக்கான செல்வத்தை ஈட்டிட்டீங்களே, வாழ வைங்க. நீங்களே வந்து சிறு படங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற படத்துல இளைஞர்களை வளர்த்து விடுங்க. ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி ஒரு 10 இளைஞர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விடுங்க. இது எதுவுமே பண்றது இல்ல. சும்மா எப்ப பார்த்தாலும் பொழுதுபோகலைன்னா பாத்தீங்கன்னா யூடியூபர் அப்படின்னு யூடியூபரை பிடிச்சிக்க வேண்டியது. இவர் மட்டும் சொல்றதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அததாங்க நான் சொல்றேன். இப்ப மத்த நடிகர்களுக்கு வந்து அதோட யதார்த்தம் தெரியும். இன்னொரு நடிகர் காசு கொடுத்து வந்து இன்னொரு நடிகர் இது பண்றாங்க அப்படின்னா இது யாரோட பிரச்சனை? நான் கேட்கிறேன். நடிகர்களுடைய பிரச்சனை தானே. இவங்க தானே பேசி தீர்த்துக்கணும். இதுக்கு யூடியூபருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதுதான் கேக்குறேன் நானு. வார்த்தைகள் வந்து என்னன்னா சும்மா தடிமனா யூஸ் பண்ற. அப்படி நீங்க வந்து வாணி செல்வராஜ் படத்துல நடிச்சப்போ இதே யூடியூபர் எல்லாரும் சேர்ந்து பாராட்டினாங்களே, அப்பெல்லாம் இனிச்சுதா? அன்னைக்கெல்லாம் இந்த யூடியூபர்கள் வந்து அன்னைக்கு சொல்லிருக்கலாம்ல, நீங்க உங்க பாராட்டலாம் எனக்கு தேவையில்லை, நான் கொஞ்சம் மாத்தி நடிச்சிருக்கேன், அதனால நீங்க பாராட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல. எல்லாரும் பாராட்டாங்களே அன்னைக்கு. மாமன்னன் வந்து அவ்வளவு பெரிய பாராட்டு தானே எல்லாரும் சேர்ந்து தந்தாங்க. அதுக்கு அந்த பாராட்டுறதுக்கு வந்து வடிவேலன் எல்லாத்துக்கும் வந்து ஆளுக்கு ஒரு அமௌண்ட் தந்துட்டாரா? இல்லையே. படைப்பு சரியா இருக்கும்போது எல்லாரும், அவர் நடிப்பு சரியா இருக்கும்போது எல்லாரும் பாராட்டுறாங்க. அவருடைய நடிப்புகள் சரியில்லை, இல்ல செயல்பாடுகள் சரியில்லைன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்கிறாங்க, அவ்வளவுதான். பொதுவான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே தவிர யாருக்கும் வந்து தனி மனித காழ்ப்புணர்ச்சி எல்லாம் கிடையாது. வடிவேலனை வந்து வாழக்கூடாதுன்னு யாராவது நினைக்கிறாங்களா? இந்த பத்திரிகையாளர் நினைக்கிறாங்களா? இல்ல யூடியூபர் நினைக்கிறாங்களா? அதுதான் அவங்க வேலையான்னு நான் கேட்கிறேன்.